21ஆம் பாசுரம். ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதையே பால் சுரியும் வள்ளல் பெரும்பசுக்கள் ஆற்றப் படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலடாய் மாற்றார் உனக்கு வலி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்துன் அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய். ஆயர்வாடி பசுக்களை பற்றி சொல்கிறார். முதலில் அதனுடைய காம்புகளுக்கு நேராக குடத்தை நீட்டினாலே போதுமா, கறக்க வேண்டாமா. இப்போல்லாம் நம்ம போனால் ஸ்டார் ஹோட்டலில் கை நீட்டின உடனே குழாயிலேருந்து தண்ணி வர மாதிரி, அந்த சொம்ப நீட்டின உடனே எதிர்பொங்கி மீது அளிப்ப அப்படியே பொங்கி வழிந்து சரியான அளவுக்கு நிரம்புற மாதிரி மாற்றம் இல்லாமல் அந்த சரியான நேரத்தில் பாலை சொரியக்கூடிய வள்ளல்கள் போன்ற அந்த பெரும் பசுக்கள் உடைய அந்த நந்தகோபருடைய மகனே கண்ணனே அறிவுராய். தூங்கும்போது நமது உடல் தத்துவங்களில் பல தூங்கி விடுகின்றன, ஓய்வெடுத்துக் கொள்கின்றன. அதில் முக்கியமானவை மனம், சித்தம், புத்தி, அகங்காரம். இந்த 4 ஒரு உடலில் தூங்கும் பொழுது அவை ஒடுங்கி அமர்ந்து விடுகின்றன. விழிப்பு வரும்போதுதான், நான் என்ற அந்த எண்ணம் வரும்போதுதான் அந்த 4 அறிவுறுகின்றன, எழுகின்றன, நமக்கு உணர்ச்சி கொடுக்கின்றன. அந்த வகையிலே அறிவுராய் எழுந்திருக்கிறாய், ஊற்றமுடையாய், நல்ல உத்வேகமுடையவனே, பெரியாய், எல்லோருக்கும் பெரியவர் அந்த பகவான். அந்த பகவானுடைய அவதாரமே உலகினில் தோற்றமாய் நின்ற, இந்த உலகம் முழுவதையும் ஆட்டிப்படைக்கூடிய அவன் இங்கு ஸ்ரீகிருஷ்ணனாக ஒரு சிறு உருவமாக, சிறு தோற்றமாக இங்கு தோன்றியிருக்கிறான். அந்த தோற்றமாய் நின்ற சுடரே, ஒளி மிகுந்தவனே, துயிலடாய். நாங்கள் எப்படி வந்திருக்கிறோம் என்றால், மாற்றார், நாங்கள் மாற்றார் இல்லை, வேற ஆள் இல்லை. ஆனால் இப்போ வந்து நிற்கிறது எப்படின்னா, உன்கிட்ட தோற்று போய் எல்லாத்தையும் இழந்து உனக்கு முன்னால் கையை கட்டி நிற்கிற மாதிரி, வலி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது இனிமேல் வேறு வழியே இல்லை அப்படின்னு வந்து நிற்கிறாளே உன்னுடைய எதிரிகள், உன்னுடைய தோற்று போனவங்கள். அந்த மாதிரி நாங்களும் கையை கட்டிண்டு உன்கிட்ட வந்து நிற்கிறோம், உன்னை போற்றுகிறோம், புகழ்கின்றோம். நீ எழுந்து எங்களோடு வாராய் ஸ்ரீகிருஷ்ணா என்று விழிக்கிறார்கள் இந்த கோபியர்கள்.